Good afternoon to all. Today we talk about comparison of classification of living world. Living world இருக்கிற organism யார் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க, எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்கன்றதை நம்ம கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம நேத்தே லிவிங் வேர்ல்டோட கிளாசிஃபிகேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் as well as needs of classification ரெண்டு டாபிக்கும் நம்ம நேத்தே பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த கிளாசிஃபிகேஷனோட அவுட்லைன் பத்தி பார்க்கலாம். ஏன் நமக்கு அவுட்லைன் சொல்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா இந்த கிளாசிஃபிகேஷனை பத்தி நம்ம டீட்டெயிலாக டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா நாட்கணக்கில் ஈவன் மாச கணக்கில் கூட தேவைப்படும். உனக்கு புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அவுட்லைனை அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சுக்கலாம். இன்டெப்த்தாக நம்ம ஹையர் ஸ்டடீஸில் காலேஜ்லேயோ இல்லை நீட் படிக்கும் போதோ படிச்சுக்கலாம். சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நமக்கு 2 kingdom கிளாசிஃபிகேஷன், 3 kingdom, 3 domain, 4 kingdom, 5 kingdom, 6 kingdom, 7 kingdom இப்படி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் இப்படி 7 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனையும் யார் சொல்லியிருக்காங்க, எப்போ சொல்லியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 kingdom கிளாசிஃபிகேஷன். நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, who is called father of taxonomy is Carl Linnaeus or Carolus Linnaeus தான் இல்லையா. Carolus Linnaeus 1735ல லிவிங் வேர்ல்டை ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிப்பாரு. ஒன்று பிளான்ட்டு, இன்னொன்று அனிமாலியா. உயிரோட கிளாசிஃபிகேஷனில் சில செட்பேக்ஸ் இருக்குமா, என்னென்ன செட்பேக்ஸ் இருக்கும்? எஸ், ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் as well as யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் சேம் ஆல் டுகெதராக ஒரே குரூப்பில் கிளாசிஃபை பண்ணாருன்ட்டு ஒரு செட்பேக்காக இருக்கும். as well as ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் ஆர்கானிசம் சேமாக ஆல் டுகெதராக கிளாசிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னு ரெண்டு செட்பேக்ஸ் இருக்கும் இல்லையா. கேரலஸ் லினேயஸோட கிளாசிஃபிகேஷனில் 2 kingdom கிளாசிஃபிகேஷனில் இந்த கேரலஸ் லினேயஸ் 1735ல லிவிங் ஆர்கானிசம், லிவிங் வேர்ல்டு, பிளான்டே அண்ட் அனிமாலியா இப்படி ரெண்டு கிங்டமா கிளாசிஃபை பண்ணாரு. அதுதான் இந்த 2 kingdom கிளாசிஃபிகேஷன் proposed by Carolus Linnaeus in 1735 into Plantae and Animalia. Second one 3 kingdom classification. 3 kingdom classification யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க அப்படின்னா ஹான்ஸ் எக்கெல்ஸ் ஓட சயின்டிஸ்ட் 1866ல ப்ரோபோஸ் பண்ண ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் இந்த 3 kingdom கிளாசிஃபிகேஷன். நமக்கு பிளான்டேனா தெரியும். all plant organisms நம்ம நேத்து படிச்சோம் இல்லையா, plant kingdom, evolutionary sequence of plant kingdom, bacteria, fungi, algae, bryophyte, pteridophyte, gymnosperm, angiosperm மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு evolutionary sequence of plant kingdom. இதுல ஒரு living world அப்படின்னா அதுல plant kingdom இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்படி இவால்வ் ஆயிருக்கிறதை எப்படி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளான்ட்லயே நமக்கு ஆல்கேவும் வரும் இல்லையா. ஆனா நமக்கு ஹான்ஸ் எக்கெல் 1866ல அட்வான்ஸ்ட் ஆர்கானிசமா இருக்கிற அனிமல்ஸ், பிளான்ட், அனிமல்ஸ் அனிமாலியாலையும் பிளான்ட்ஸ் பிளான்ட்லையும் கிளாஸிஃபை பண்ணிருப்பாரு. புரோட்டிஸ்டால என்ன ஆர்கானிசமா கிளாஸிஃபை பண்ணிருப்பாரு அப்படின்னா புரோட்டோசோவன்ஸ், ஃபங்கைய, ஆல்கேவ இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணிருப்பாரு. புரோட்டோசோவன்ஸ், ஆல்கே, ஃபங்கை இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்னா புரோட்டிஸ்டால கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. லேட்டர் ஆன் இந்த புரோட்டிஸ்டாவை எப்படி மாடிஃபை ஆயிருக்கு, புரோட்டிஸ்டாக்குள்ள என்னென்ன இருக்குன்றது நம்ம அடுத்தடுத்து வர கிளாசிஃபிகேஷனை படிச்சுக்கலாம். ஆனா ஹான்ஸ் எக்கெல் சொன்ன 1866ல சொன்ன 3 kingdom கிளாசிஃபிகேஷன்ல புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமாலியா இப்படி மூணா இருக்கும். நமக்கு பிளான்டே அண்ட் அனிமாலியால அட்வான்ஸ்டு பிளான்ட்ஸை பிளான்டேலும் அட்வான்ஸ்டு அனிமல்ஸ் அனிமாலியாலையும் கிளாஸிஃபை பண்ணிருப்பாரு. புரோட்டிஸ்டால லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் புரோட்டோசோவன்ஸ் as well as மைக்ரோ ஆர்கானிசம், ஆல்கே, ஃபங்கை இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம் எல்லாத்தையுமே ஹான்ஸ் எக்கெல் புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கிங்டம்ல கிளாஸிஃபை பண்ணிருப்பாரு. இதை 1866ல ப்ரோபோஸ் பண்ணிருப்பாரு. இதுதான் 3 kingdom கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் 3 domain கிளாசிஃபிகேஷன். 3 domain கிளாசிஃபிகேஷன் கார்ல் லூஸ் சொல்ற சயின்டிஸ்ட் 1990ல டோபான கிளாசிஃபிகேஷன் தான் இந்த 3 domain கிளாசிஃபிகேஷன். இவர் எதை பேஸ் பண்ணி சொல்லிருப்பாரு அப்படின்னா ரெண்டு கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி சொல்லிருப்பாரு. ஒன்னு RNA மாலிகுல்ஸ்ல இருக்கிற நியூக்ளியோடைட் சீக்வென்சஸ்ல இருக்கிற டிஃபரன்சஸ். அதாவது நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, நேற்று படிக்கும்போது லேட்டர் ஆன் சயின்டிஸ்ட் டூல்ஸ்ல அண்ட் as well as இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்னால இந்த சைட்டாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஃபைலோஜெனி as well as molecular biology இப்படி 5 different ஃபீல்ட்ல அவங்க ஒரு சாம்பிள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படி சொன்னோம் இல்லையா. ஆனால் கார்ல் லூஸ் 1990ல ரெண்டு கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி தான்
இந்த 3 domain classification சொல்லிருப்பாரு. என்னென்ன கிரைட்டீரியாஸ் பாத்தீங்கன்னா based on the character of rRNA nucleotide sequence. sequence உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய number of nucleotides ஆர்டரா இருக்குது தான் சீக்வென்ஸா இருக்கும். What do you mean for nucleotide? nucleotides தான் yes, 3 different components. ஒரு nucleic acid இருக்கிற யூனிட் தான் nucleotides ஆ இருக்கும். nucleic acids in the sense it may be RNA வா இருக்கலாம் இல்ல DNA வா இருக்கலாம். RNA ல நமக்கு 3 different types of RNAs இருக்கும். rRNA, tRNA, mRNA. okay, rRNA ல இருக்கிற nucleotide sequence பேஸ் பண்ணி கார்ல் லூஸ் சயின்டிஸ்ட் 1990 ல லிவிங் ஆர்கானிசம் 3 domains ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் என்னன்னா lipid structure of cell membrane. what do you mean for cell membrane? cell membrane என்ன? ஒரு செல்ல சரவுண்ட் பண்ணிக்கிற மெம்பரேன் தான் செல் மெம்பரேனா? ஒரு செல்ல சரவுண்ட் பண்ணி என்ன இருக்கும்? ஒரு செல்லுங்கிறது என்னவா இருக்கும்? it may be plant cell இருக்கலாம் இல்ல animal cell இருக்கலாம். plant cell ஆனதுனா செல் வால் ஃபவுண்டடா இருக்கும். animal cellனா செல் வால் ஆப்சென்ட்டா இருக்கும் இல்லையா? ஓகே, அப்படி ஒரு செல் பிளான்ட் செல்லவோ இல்ல அனிமல் செல்லவோ எந்த செல்லா இருந்தாலும் அந்த செல்லுலர் கான்ஸ்டிட்யூயன்ஸ், சைட்டோபிளாஸ்மிக் மேட்டர்ஸ் ஆர் புரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டை பவுண்ட் பண்ணி ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேன் தான் செல் மெம்பரேன் அப்படி நேம் பண்ணுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் பிளாஸ்மா மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன்ல என்ன காம்போனன்ட் இருக்கும் அப்படின்னா பாஸ்போலிபிட் பைலேயரா இருக்கும். அதாவது இந்த மெம்பரேனோட அவுட் சைடு as well as inside ரெண்டு சைடுலமே 2 லேயர் ஆஃப் லிபிட்ஸ் இருக்கும். இடையில புரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். இப்படி கண்டினியூஸா அரேஞ்ச்டா இருக்குது தான் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன்ல இருக்கிற லிபிடோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கார்ல் லூஸ் சயின்டிஸ்ட் 1990 ல லிவிங் வேர்ல்ட்ல இருக்கிற ஆர்கானிசம் பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகாரியா இப்படி மூணா கிளாஸிஃபை பண்ணிருப்பாரு. இந்த ரெண்டு கேரக்டரை பேஸ் பண்ணி யூகாரியா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், யூனாவே ட்ரூ கேரனா நியூக்ளியஸ். யூகாரியோட்டிக் ஆர்கானிசம் கன்சிஸ்ட் பண்ணிருக்கிறது யூகாரியா. நார்மல் பாக்டீரியால வரும். ஆர்கி பாக்டீரியானா ஆர்கியா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ல க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை ஆர்கியா அப்படி நேம் பண்ணுவாங்க. லிவிங் வேர்ல்ட்ல இருக்கிற லிவிங் ஆர்கானிசத்தை கார்ல் லூஸ் சயின்டிஸ்ட் 1990 ல அந்த ஆர்கானிசம்ல இருக்கிற rRNA நியூக்ளியோடைட் சீக்வென்சஸையும் அண்ட் அதோட செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கிற லிபிடோட ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுத்திலையும் ஒரு ஆர்கானிசம் சேமா இருக்கா டிஃபர் ஆகுதா இதை பேஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகாரியா இப்படி மூணா கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. ஃபோர்த் ஒன் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இந்த 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல யார் சொன்னாங்க அப்படின்னா கோப்லாண்ட் சயின்டிஸ்ட். கோப்லாண்ட் சயின்டிஸ்ட் 1956 ல டர்ம் பண்ணது தான் 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இந்த 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா இப்படி 4ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. மொனிரான்றது என்ன அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம செல்லுலார் ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம். ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னா ப்ரோனாமே பிரிமிட்டிவ் ஒரு ப்ரேயர் கண்டிஷன்ல இருக்குது. வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸை கன்சிஸ்ட் பண்ணாம இருக்கிறது, செல்லுலார் ஆர்கானிசம் பொசஸ் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாமே ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் இல்லையா. அந்த ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் எல்லாத்தையும் மொனிரால கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஆர்கானிசத்தை புரோட்டிஸ்டால கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. பிளான்டேல பிளான்ட் ஆர்கானிசம் எல்லாமே இருக்கும். அனிமாலியால அனிமல் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே அனிமாலியால இருக்கும். இந்த 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கோப்லாண்ட் சயின்டிஸ்ட் 1956 ல 4 லிவிங் வேர்ல்ட்ல லிவிங் ஆர்கானிசத்தை 4ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. என்னென்ன அப்படின்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா. மொனிரா அப்படின்னா which consists of prokaryotic organism. புரோட்டிஸ்டா அப்படின்னா யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஆர்கானிசத்தை இது கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். பிளான்டே அப்படின்னா பிளான்ட்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். அனிமாலியானா அனிமல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். இதுதான் இந்த 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் which was proposed by Copeland, proposed in 1956, proposed living organisms into 4 kingdoms. One is Monera, which consists of prokaryotic organism. Second one Protista, which consists of unicellular eukaryotic organism. Third one plants consist பண்ணிக்கும். Fourth one Animalia, animals consist பண்ணிக்கும். Next one 5 kingdom classification. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச classification இது. நீ ஏற்கனவே படிச்சிருக்க lower sectionல. Yes, 5 kingdom classification which was proposed by R.H. Whittaker in 1969. He was an American scientist. American scientist இருக்கிற R.H. Whittaker சொல்ற scientist 1969 ல
இந்த லிவிங் வேர்ல்டு லிவிங் ஆர்கானிசத்தை 5 கிங்டமா கிளாஸிஃபை பண்ணிருப்பாரு. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் மொனிரா, செகண்ட் ஒன் புரோட்டிஸ்டா, தேர்ட் ஒன் ஃபங்கை, ஃபோர்த் ஒன் பிளான்டே, ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா. ஓகே, நம்ம ஃபங்கை 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல ரெண்டு டிஃபெக்ட்ஸ் சொல்லிருப்பாங்க இல்லையா. ஒன்று வந்து எட்ரோட்ரோபிக் ஆட்டோட்ரோபிக் ரெண்டுத்தையும் சேர்த்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் ரெண்டுமே சேர்த்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இங்கே நமக்கு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசத்தை எல்லாத்தையும் மொனிரால கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. யூகேரியோட்டிக் ஆர்கானிசத்தை யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தை புரோட்டிஸ்டால கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆட்டோட்ரோபிக் ஹெட்டரோட்ரோபிக் நேச்சரை செக்ரிகேட் பண்ணல இல்லையா. இங்கே நமக்கு ஆட்டோட்ரோபிக் ஹெட்டரோட்ரோபிக் நேச்சர் ஆஃப் பிளான்டேவை மட்டும் செக்ரிகேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா பிளான்ட்ஸ்குள்ள ஆட்டோட்ரோபிக் மாடல்ல இருக்கிற பிளான்ட் as well as ஹெட்டரோட்ரோபிக் மாடல்ல இருக்கிற ஃபங்கை ரெண்டுத்தையும் சேர்த்து பிளான்டேல கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஆனா ஆர்எச் விட்டேக்கர் இந்த பிளான்டேக்குள்ள இருக்கிற ஃபங்கையை செப்பரேட் பண்ணி அதை ஒரு தனி கிங்டமா தேர்ட் கிங்டமா அவரு அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. முனிராக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் முனிராக்குள்ள இருக்கும். புரோட்டிஸ்டாக்குள்ள யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் இருக்கும். ஃபங்கை உனக்கு தெரியும், எஸ் ஆஃப்கோர்ஸ் மஷ்ரூம்லாம் இருக்கு இல்லையா. அது ஃபங்கை, ஈஸ்ட் மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது. ஃபங்கை பிளான்டே எஸ் பிளான்ட்டை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். அனிமாலியானா அனிமல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர்எச் விட்டேக்கர் 1969 என்னென்ன கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி சொன்னார் அப்படின்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் செல்லுலார் ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஒன் செல்லுலார் ஆர்கனைசேஷன், தேர்ட் ஒன் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஃபோர்த் ஒன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஃபிஃப்த் ஒன் ஃபைலோஜெனிக் கேரக்டர்ஸ். செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா உனக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே படிச்சிட்டோம் இல்லையா. ஒரு ஆர்கானிசம் ப்ரோகேரியோட்டிக்கா இருக்கா இல்லை யூகேரியோட்டிக்கா இருக்கா அது டேர்ம் பண்ணுது செல்லுலார் ஸ்ட்ரக்சர். செகண்ட் தாலஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ்ங்கிறது யூனிசெல்லுலாரா இல்லை மல்டி செல்லுலாரா அதை டேர்ம் பண்ணுறது ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா செல்ஃபா ஆட்டோட்ரோபிக்கா இல்லை ஹெட்டரோட்ரோபிக்கா அதோட ஃபுட் அதுவே சிந்தசைஸ் பண்ணிக்கதா இல்லை இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கா அது மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் உனக்கே தெரியும், செக்ஷுவல் மேனர்ல ரீப்ரொடியூஸ் பண்ணுதா ஏசெக்ஷுவல் மேனர்ல ரீப்ரொடியூஸ் பண்ணுதா அது மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஃபைலோஜெனினா எஸ் எவல்யூஷனரி ஹிஸ்டரி பற்றி ஸ்டடி பண்ணது ஃபைலோஜெனி இல்லையா. இந்த 5 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸையும் பேஸ் பண்ணி தான் ஆர்எச் விட்டேக்கர் 1969ல லிவிங் ஆர்கானிசத்தை மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இப்படி 5ஆ கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு. இதில் இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோட மெரிட்ஸ்லையும் 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேசிக்ஸில் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அதில் இருக்கிற 4 பாயிண்ட்ஸ் அது பேசிக்ஸ், அதாவது 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் 5 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணார் இல்லையா. அந்த 5 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸில் ஒரு கிரைட்டீரியாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அதோட ஒரு கிரைட்டீரியாவை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். என்ன கேரக்டரை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேசிக்காக கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஆனால் மெரிட் சொல்லும் போது செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு ஆர்கானிசம் ப்ரோகேரியோட்டிக்கா இல்லை யூகேரியோட்டிக்கா. செகண்ட் ஒன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ் யூனிசெல்லுலார் மேனர்ல இருக்கா இல்லை மல்டி செல்லுலார் மேனர்ல இருக்கா. தேர்ட் ஒன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோபிக்கா இல்லை ஹெட்டரோட்ரோபிக்கா அது மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை இங்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க மெரிட்ஸில். அதுக்கு பதிலாக இங்கே என்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை. நமக்கு 4 கிங்டம்ல ஃபங்கை அண்ட் பிளான்ட் ரெண்டுமே ஒன்றா இருக்கு. ஆனால் 5 கிங்டம்ல பிளான்டேக்குள்ளே இருக்கிற ஃபங்கையை தனியாக செப்பரேட் பண்ணி 5 கிங்டமாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ட் இது ஒரு மெரிட்ஸாக இருக்கு. ஃபிஃப்த் ஒன் ஃபைலோஜெனினா எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கானிசம். இந்த 5 தான் மெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இருக்கும். இதோட டிமெரிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா ரெண்டுமே ஹெட்டிரோஜீனஸ் மேனர்ல இருக்கு. நம்ம நேற்று உனக்கு சொல்லும் போது ஒரு 5 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ் பற்றி சொன்னேன் இல்லையா. செல் பயாலஜி, சைட்டாலஜி, எம்ப்ரியாலஜி, அனாட்டமி, ஃபைலோஜெனி அண்ட் மாலிகுலர் பயாலஜி இந்த 5 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ண சொல்லி அட்வான்ஸ்டு டூல்ஸ் வந்து டாக்ஸானமிஸ்ட்டை கம்பேர் பண்ணிச்சு அப்படி பார்த்தோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது இங்கே மொனிரா அண்ட் புரோட்டிஸ்டா இந்த 2 கிங்டமும் ஹெட்டிரோஜீனஸ் மேனர்ல இருக்கு. ஹெட்ரோஜீனஸ் மேனர்ன்றது என்ன அப்படின்னா நான் உனக்கு சொல்லும் போது உங்ககிட்ட ஒரு 100 சாம்பிள்ஸ் கொடுத்து இந்த 5 கிரைட்டீரியாஸ்லையும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதை டேட்டா அனலைஸ் பண்ணி
சிமிலர் கேரக்டர்ஸ் இருக்கிறது ஒரு குரூப்லையும் சேம் குரூப்லையும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிறது டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்லையும் கிளாசிஃபை பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் இங்கே முனிராக்குள்ளேயும் புரோட்டிஸ்டாக்குள்ளேயும் இருக்கிற ஆர்கானிசம் வந்து ஹெட்டிரோஜீனஸ் மேனரில் இருக்கு, டிஃப்ரெண்ட் மேனரில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃபர் ஆகும் அப்படின்னா முனிரா அண்ட் புரோட்டிஸ்டா சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெண்டு கிங்டமும் என்ன கன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா போத் ஆட்டோட்ரோபிக் as well as ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம் கன்சிஸ்ட் பண்ணிருக்கு. செல்வால் லேகிங் அண்ட் செல்வால் பியரிங் ஆர்கானிசம் ஒன்னா கன்சிஸ்ட் பண்ணிருக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த கேரக்டர் ஹெட்டிரோஜீனஸ் மேனரில் இருக்கு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நமக்கு முனிராக்குள்ள இருக்கிறது ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் இல்லையா. நமக்கு பிளான்ட்ஸ்லயும் சில ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம், பிளான்ட் கிங்டம்லயும் சில ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் இருக்கும், அனிமல் கிங்டம்லயும் சில ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் இருக்கும். இப்படி பிளான்ட் கிங்டம்ல இருக்கிற ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம், அனிமல் கிங்டம்ல இருக்கிற ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அப்படின்னா பிளான்ட் கிங்டம்ல இருக்கிற ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ல செல்வால் பியரிங்கா இருக்கும், அனிமல் கிங்டம்ல இருக்கிற ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் செல்வால் லேகிங்கா இருக்கும். அப்போ செல்வால் பியரிங் அண்ட் செல்வால் லேகிங் ரெண்டு ஆர்கானிசத்தையும் ஒன்னா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. as well as நமக்கு இப்போ புரோட்டிஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோ, புரோட்டிஸ்டாக்குள்ள யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம், எல்லா யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஆர்கானிசமும் புரோட்டிஸ்டால இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது நமக்கு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வரும்போது இட் மே பி இப்போ அமீபா இருக்கு அப்படின்னா நம்ம செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸாம்பிளா படிச்சோம் இல்லையா. ஒரு அமீபான்றது யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஆர்கானிசமா இருக்கு. அதுபோல கிளாம்டோமோனஸும் யூனிசெல்லுலார் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஆனா அமீபான்றது ஹெட்டிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனா இருக்கும், கிளாம்டோமோனஸ்ன்றது ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனா இருக்கும். அப்போ ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்டிரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல வேரி ஆகக்கூடிய ரெண்டு ஆர்கானிசமையும் புரோட்டிஸ்டான்னு சொல்ற ஒரு கிங்டம்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு அமீபால செல்வால் இருக்காது, கிளாம்டோமோனஸ்ல செல்வால் இருக்கும். இந்த மாதிரி செல்வால் லேகிங் அண்ட் செல்வால் பியரிங் ஆர்கானிசம், ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம் ரெண்டு மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல இல்லைன்னா ஒரு கேரக்டர்ல வேரி ஆகக்கூடிய ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசமை ஒரே கிங்டம்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்றது ஒரு டிமெரிட்ஸா இருக்கும். இந்த புரோட்டிஸ்டா as well as முனிரா இந்த ரெண்டு கிங்டம்லயும் இந்த மாதிரி டிஃபாக்ட்ஸ் இருக்கு என்றது டிமெரிட்ஸா இருக்கு. as well as இந்த ரெண்டு கிங்டமும் ஹெட்டிரோஜீனஸ் நேச்சரா இருக்கும். ஏன்னா முனிரன்ஸ்குள்ளேயும் நமக்கு அனிமல் ஆர்கானிசம், அனிமல் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமும் இருக்கும், பிளான்டோட ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமும் இந்த முனிரன்ஸ்ல இருக்கும். முனிரன்ஸ் என்றது the organism which are categorized or classified under the kingdom of Munira are named as munirans. அதுபோல புரோட்டிஸ்டாக்குள்ள இருக்குது புரோட்டிஸ்டன்ஸ், ஃபங்கஸ் இப்படிலாம் நேம் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, வைரஸ். what about viruses are biological fossils அப்படின்னு படிச்சோம் இல்லையா. இந்த வைரஸ் பயாலஜிக்கல் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. நம்ம 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் படிக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம்லாம் புரோட்டிஸ்டால கிளாசிஃபை பண்ணாங்க அப்படி படிச்சோம் இல்லையா. ஆனா இங்க வைரஸ் என்னாச்சு, வைரஸ்ன்றது ஏ செல்லுலார் இல்லையா, யூனிசெல்லுலாரும் கிடையாது, மல்டி செல்லுலாரும் கிடையாது, ப்ரோகாரியோட்டியும் கிடையாது, யூகாரியோட்டும் கிடையாது. எஸ் ப்ரோகாரியோட், ஏன்னா நமக்கு ஒரு செல் ஃபார்ம்ல இருக்கும்போது தான் அது ப்ரோகாரியோட்டிக் செல், யூகாரியோட்டிக் செல் அப்படி சொல்ல முடியும். ஆனா இங்க வந்து இது ஏ செல்லுலார் ஃபார்ம்ல இருக்கும். ஏன்னா செல்வால், பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட், கான்ஸ்டியன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ பயாலஜிக்கல் ஃபசல் சொல்லக்கூடிய இந்த வைரஸஸை இவரோட கிளாசிஃபிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணலன்றது நெக்ஸ்ட் டிமெரிட்ஸா இருக்கும். இதுதான் ஆர்எச் விட்டேக்கரோடைய 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் proposed by American taxonomist R.H. Whittaker in 1969. The living organism will be categorized into 5 kingdoms. One is Munira, second one Protista, third one fungi, fourth one plantae, fifth one Animalia. இந்த 5 kingdom classification ரிவைஸ் பண்ணி தாமஸ் கவாலியர் ஸ்மித் சொல்ற சயின்டிஸ்ட் 1998ல 6 kingdom classification ப்ரோபோஸ் பண்ணிப்பாரு. 6 kingdom classificationல 5 kingdom வர 4 kingdom அப்படியே வரும். அப்போ எப்படி ஒன்று எக்ஸ்ட்ராவா வரும் அப்படின்னா இந்த முனிராவை மட்டும் ரெண்டா கிளாசிஃபை பண்ணிப்பாரு. ஒன்று ஆர்கிபாக்டீரியா, இன்னொன்று யூபாக்டீரியா. எஸ் முனிரன்ஸ்குள்ள இருக்கிறது எல்லாமே என்னது ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் தான் முனிராக்குள்ள இருக்கும் இல்லையா. அப்படி முனிராக்குள்ள இருக்கிற ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம் உடைய சர்வைவல் கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த ஆர்கானிசத்தை ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா இப்படி ரெண்டா கிளாசிஃபை பண்ணிப்பாரு. ஆர்கிபாக்டீரியா அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ல க்ரோ ஆகுற பாக்டீரியா, க்ரோ ஆகுற முனிரன்ஸை ஆர்கிபாக்டீரியா நேம் பண்ணிருப்பாரு. நார்மல் என்வரான்மெண்டல் கண்டிஷன்ல இருக்கிற பாக்டீரியாவை ட்ரூ பாக்டீரியா ஆர் யூபாக்டீரியான்னு கிளாசிஃபை பண்ணிப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் என்வரான்மெண்டல் கண்டிஷன்னா யூஸ்வலாக நமக்கு எல்லா ஹேபிடேட்லையும் மைக்ரோ ஆர்கானிசம் ஹேபிடேட்டடாக இருக்கும்.
ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் கேள்விப்பட்டிருக்கா? வெந்நீர் ஊற்று அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்குள்ள கூட இந்த மொனிரன்ஸ் சர்வைவ் ஆவாங்க. அப்படி ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்குள்ள சர்வைவ் ஆகிற எபிலிட்டியை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற மொனிரன்ஸ் தான் ஆர்கிபாக்டீரியா. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ல, எக்ஸ்ட்ரீம் அசிடிக் கண்டிஷன்ல, ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா ஆப்சென்டா இருக்கிற கேஸ்ல இந்த மாதிரி கண்டிஷன் தான் க்ரோ ஆகுது. சால்ட் கண்டிஷன் அதிகமா, ஹை சலைனிட்டி கண்டிஷன்ல இருக்கிற இடத்துல, ஹை அசிடிக் கண்டிஷன் pH ரொம்ப வேரி ஆகிற இடத்துல, as well as ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல, ஆக்சிஜன் கம்ப்ளீட்டா ஆப்சென்டா இருக்கிற இடத்துல, அந்த மாதிரி இடத்துலலாம் க்ரோ ஆகிற ஆர்கானிசத்தை மொனிரன்ஸை ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசத்தை ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு தாமஸ் கவாலியர் ஸ்மித் 1998ல கிளாசிஃபை பண்ணாரு. ரிமைனிங் நார்மல் கண்டிஷன் சர்வைவ் ஆகிற யூபாக்டீரியாவை ட்ரூபாக்டீரியாவை யூபாக்டீரியான்னு கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. அதாவது முனிராவை தான் ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியாவா கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. மற்றபடி இந்த 4 கிங்டமும் அப்படி இங்கேயும் வரும். புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா 5 கிங்டமை ரிவைஸ் பண்ணி சொன்னது தான் இந்த 6 kingdom classification which was proposed by Thomas Cavalier Smith in 1998. The living organisms are living world will be categorized into 6 kingdoms. One is Archaebacteria, Eubacteria, Protista, Fungi, Plantae and Animalia. Next is 7 kingdom classification. Okay, 7 kingdom classification na Rahario et al 2015 la sonna classification தான் இந்த 7 kingdom classification. Okay, 7 kingdom classification la Rahario et al 2015 la living organisms ரெண்டு சூப்பர் கிங்டமா கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. ஒரு சூப்பர் கிங்டம் ப்ரோகேரியாட்டானும் செகண்ட் சூப்பர் கிங்டம் யூகேரியாட்டானும் கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. ப்ரோகேரியாட்டா இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் கிங்டம்க்குள்ள ரெண்டு கிங்டம் இருக்கு. செகண்ட் சூப்பர் கிங்டமா இருக்கிற யூகேரியாட்டாக்குள்ள 5 சூப்பர் கிங்டம் இருக்கும். அப்போ 5 + 2 7 7 kingdom classification was proposed by Rahario et al in 2015 into 2 super kingdoms. One is prokaryota, another one eukaryota. Pro அப்படினா தெரியும் இல்லையா, prayer, karyotana nucleus. prayer nucleus consist பண்ணிக்கிறது prokaryota, true nucleus consist பண்ணிக்கிறது eukaryota. நம்ம கிங்டம்ல prayer nucleus consist பண்ணிக்கிறது prokaryotes அப்படினாவே மொனிரன்ஸ் தான் இல்லையா. அந்த மொனிரன்ஸ்ல 6 kingdom classification அப்பவே ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியாவை கிளாசிஃபை பண்ணிருந்தாங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் இந்த ரெண்டு கிங்டம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் கிங்டம் சொல்லக்கூடிய ப்ரோகாரியோட்டா கீழ வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கிபாக்டீரியா, செகண்ட் ஒன் யூபாக்டீரியா. எஸ் யூபாக்டீரியா அப்படினாவே ட்ரூ பாக்டீரியா, நார்மல் என்விரான்மெண்டல் சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கிறது. ஆர்கிபாக்டீரியானா எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல ஹை pH ஆர் ஹை சால்ட் கண்டிஷன், ஹை அசிடிக் கண்டிஷன், as well as ஆக்சிஜன் ஆப்சென்ட் இருக்கிற கண்டிஷன், ஹை டெம்பரேச்சர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்ல க்ரோ ஆகுது ஆர்கிபாக்டீரியா. நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல க்ரோ ஆகுது யூபாக்டீரியா. இது ரெண்டுமே ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசமா இருக்கும். இந்த ரெண்டு கிங்டமும் ப்ரோகாரியோட்டாஸோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கிங்டம் கீழ கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. செகண்ட் சூப்பர் கிங்டம் கீழ யூகேரியோட்டா இருக்கும். எஸ் யூனா உங்களுக்கு தெரியும், ட்ரூ நியூக்ளியஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது யூகேரியோட்டா. இதுல 5 கிங்டம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டோசோவா. எஸ் புரோட்டோசோவான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். புரோட்டோசோவன்ஸ் நமக்கு நீ ஏற்கனவே பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்லாம் படிச்சிருப்ப, மலேரியா டிசீஸ் பத்திலாம் படிச்சிருப்ப. அதெல்லாம் கூட புரோட்டோசோவன்ஸ், மைக்கோபிளாஸ்மா இது மாதிரி இருக்கிறது புரோட்டோசோவா. குரோமிஸ்டா இது மாதிரி தான் புது கிங்டமா இருக்கும். புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இப்படின்னு 5 கிங்டம்ஸ் இருக்கும். இதுல அனிமாலியா உங்களுக்கு தெரியும், பிளான்டே, ஃபங்கைலாம் தெரியும். புரோட்டோசோவன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டே வர. நெக்ஸ்ட் குரோமிஸ்டா மட்டும் தான் உங்களுக்கு புதுசா இருக்கும். இந்த குரோமிஸ்டாக்குள்ள என்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அப்படின்னா, குளோரோஃபில் ஏ, உடவர் குளோரோஃபில் இஸ் கிரீன் கலர்ல இருக்கிற பிக்மெண்ட் தான் குளோரோஃபில் இல்லையா. குளோரோஃபில் ஏ பி சி டி இ வரைக்கும் இருக்கும். அதுல குளோரோஃபில் ஏ அண்ட் குளோரோஃபில் சி இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் குளோரோஃபில் பிக்மெண்ட்டை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற எல்லா ஆல்கேவும் இந்த குரோமிஸ்டா கீழே கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. இது மட்டும் கிடையாது, கலர்லெஸ் ஃபார்ம்ஸ் குளோரோஃபில் ஏ அண்ட் சி இருக்கு அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும் இல்லையா. கிரீன் கலர்ல இருக்கிற குளோரோஃபில் ஏ அண்ட் சியை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற எல்லா ஆல்கேவையும் as well as கலர்லெஸ்ஸா இருக்கிற பெசிலியோஃபைசி, கிரிப்டோஃபைசி அண்ட் குளோரோமொனாடிடே, டைனோஃபைசி, டைனோஃப்ளஜிலேட்ஸ் இதெல்லாம் இதுல வரும். கலர்லெஸ் ஃபார்ம்ஸ்ல எதுலாம் இருக்குன்னா டைட்டம்ஸ் இருக்கும், கிரிப்டோமொனாட்ஸ் இருக்கும். இந்த டைட்டம்ஸ் அண்ட் கிரிப்டோமொனாட்ஸ்
இது எல்லாமே கிரிப்டோமோனாட்ஸ் என்னது கிரிப்டோஃபைசில வரும், டயட்டம்ஸ் என்னது பெஸ்னேரியோஃபைசில வரும். நம்ம ஆல்கேயோட கிளாசிஃபிகேஷன் அது படிச்சுக்கலாம். இந்த கிரிப்டோமோனாட்ஸ் அண்ட் பெஸ்னேரியோஃபைசிஸ் சொல்லக்கூடிய கலர்லெஸ் ஃபார்ம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாண்ட் வாட்டரை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா அந்த மைக்ரோஸ்கோப்குள்ள உனக்கு ஒரு கிளாஸ் ராட் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். கிளாஸ் ராட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ஆக்டிவ்லோ அப்படின்னு நினைக்க கூடாது, ஏன்னா இதுதான் டயட்டம்ஸா இருக்கும். டயட்டம்ஸ் கலர்லெஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசமா இருக்கும். இந்த மாதிரி கலர்லெஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் இந்த குரோமிஸ்டால கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. கிரிப்டோமோனாட்ஸும் நமக்கு ஆல்கல் கேட்டகரியில இருக்கிற ஆர்கானிசம். கிரிப்டோமோனாட்ஸ் டயட்டம்ஸ்லாம் இந்த குரோமிஸ்டால கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. as well as chlorophyll A and C கன்சிஸ்ட் பண்ணிருக்கிற ஆல்கே. இதுல பிரவுன் ஆல்கேல நமக்கு chlorophyll A மட்டும் தான் இருக்கும், C இருக்காது. as well as இதுல xanthophyll சொல்ற பிக்மெண்ட் இருக்கும், கலர்டு பிக்மெண்ட்டும் இருக்கும். அதனால இந்த பிரவுன் ஆல்கேவையும் குரோமிஸ்டா கேட்டகரி குரோமிஸ்டா கிங்டம் யூகேரியோட்டா கிங்டம்ல ரகாரியோட்டா கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. ஊமைசிட்டிஸ் என்றது இட்ஸ் a type of fungus. ஊமைசிட்டிஸ் சொல்லக்கூடிய ஃபங்கஸ், கிரிப்டோமோனாட்ஸ், டயட்டம்ஸ், பிரவுன் ஆல்கே சொல்லக்கூடிய ஆல்கல் ஆர்கானிசம் எல்லாமே குரோமிஸ்டா சொல்லக்கூடிய செகண்ட் கிங்டம்ல கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. புரோட்டோசோவன்ஸ் உனக்கு தெரியும், லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் புரோட்டோசோவன்ஸா இருக்கும். ஓகே, அதாவது செவன் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ரகாரியோட்டா 2015ல ரெண்டு சூப்பர் கிங்டம்ஸா கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. ஒன்னு வந்து ப்ரோகேரியோட்டா, செகண்ட் ஒன் யூகேரியோட்டா. ப்ரோகேரியோட்டால ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா ரெண்டு கிங்டம் இருக்கும். யூகேரியோட்டால புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இப்படி 5 கிங்டம்ஸா இருக்கும். 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை தாமஸ் கவாலியர் ஸ்மித்ஸோட சயின்டிஸ்ட் 1998ல ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா இப்படி 6ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ரிவைஸ் பண்ணி சொன்னதுதான் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் 1969ல ஆர்எச் விட்டேக்கர் சொல்ற ஒரு அமெரிக்கன் டாக்ஸானமிஸ்ட் லிவிங் ஆர்கானிசத்தை மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா இப்படி 5ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. 4 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கோப்லாண்ட் சொல்ற சயின்டிஸ்ட் 1956ல மொனிரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா இப்படி 4ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. 3 டொமைன் கிளாசிஃபிகேஷனை கார்ல் வூஸ் சொல்ற சயின்டிஸ்ட் 1990ல பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகாரியா இப்படி 3ஆ கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. எதை பேஸ் பண்ணினா ஆர்ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ்ல இருக்கிற டிஃபரன்சஸையும் as well as ஒரு பிளாஸ்மா மெம்பரேனோட லிபிட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டிஃபரன்சஸையும் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ஹெர்னஸ் எக்கே 1866ல சொல்லிருப்பாரு. புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா. புரோட்டிஸ்டாக்குள்ள என்ன இருக்குன்னா சில ஆல்கே இருக்கும், சில ஃபங்கை இருக்கும், as well as மைக்ரோ ஆர்கானிசம், புரோட்டோசோவன்ஸ் எல்லாமே இந்த புரோட்டிஸ்டா கிங்டம்ல இருக்கும். 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கார்ல் லின்னேயஸ் 1735ல லிவிங் ஆர்கானிசத்தை பிளான்டே அண்ட் அனிமாலியா ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருப்பாரு. இந்த அவுட்லைன் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு கிளியரா இந்த இதுல 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல ஒரு கிங்டம் குள்ளேயும் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குன்றதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.